என் அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வருகிறார். அவர் வந்தா எனக்கு என்னப்பா, வந்துட்டு போட்டோம் அப்படி என்று மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அவர் அவருடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வருகிறார். இதோ 2000 வருடங்களுக்கு முன்பாக கன்னியின் வயிற்றிலே பிறந்து, அப்பொழுது மனிதருடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது வருகிற இயேசுவானவர் பாவத்தை மன்னிக்கிறவராக அல்ல, பாவத்திற்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறவராய் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே 70 வருடம் வாழ்ந்த பிறகு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு கழுவப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், விழித்திருங்கள், காத்திருங்கள் அப்படின்னு என்று சொல்லுகிறார். 24 மணி நேரத்திலே விழித்திருக்க முடியுமா ஒரு மனிதனால்? எப்பொழுதும் அவரிடத்திலே நம்ம காத்திருக்க முடியுமா? இருக்கிற வேலைகளில் நம்ம ஓடுகிற ஓட்டத்திலே நம் இயேசு வருவார் என்று எப்பொழுதும் விழித்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தான் அவர் ஒரு அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாள் அநேக இடங்களில் மகா பெரிய பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், எரிமலை சீற்றங்கள் வெடிக்கும், வானத்தில் அதிசயங்கள் தோன்றும், சூரிய சந்திரன்களில் அதிசயங்கள் தோன்றும், கடல் கொந்தளிப்பு காணப்படும், எங்க பாரி யுத்தங்களும் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். மனிதனுடைய அன்பு தனிந்து போகும், மனிதனுடைய ஞானம் பெருகும். இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது நான் வாசல் அருகே வந்து விட்டேன் என்று விழிப்படையுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ இந்த உலகம் எங்கும் பூமி எதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், யுத்தங்களின் செய்திகளும், எரிமலைகளும், சுழல் காற்றுகளும், கடல் கொந்தளிப்பும், எங்கு பார் பனிக்கட்டி மழைகள் பெய்கின்றது, ஐஸ் கட்டி மழை பெய்கிறது, உலகத்தை அழித்து கொண்டே வருகிறது, எங்கு பார் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது, மனிதன் அழிந்து கொண்டே வருகிறான். தேசமே தேசமே தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இது கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. நான் அந்த வேதத்தை படித்த தொட்டு அந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் படித்திருந்தால் அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். உங்களுக்காக தான் அவர் மரித்தார். உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தி கொடூரமாய் மரித்தார். ஒரு கடவுள் மனிதனுக்காக மரித்தார்னா, கடவுள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்ல மனிதனுக்கு அவ்வளோ பெரிய அன்பும் ஸ்லாக்கியமும் கொடுத்திருக்கிறார். மன திரும்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். Subscribe to Kingdom Ministry and join us in preparing for the end times. Repent, believe, and share the gospel. Thank you for